தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் தொடங்கப்பட்டது தான் இந்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை அப்படிங்கிற அமைப்பு. இதன் நோக்கம் பாருங்கள், தமிழ்நாட்டை விளையாட்டு தலைநகராக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். 2023 மே 8 தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, இதில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் தலைவராக இருப்பாங்க. 7 பேர் கொண்ட நிர்வாக குழு இந்த அறக்கட்டளையை நிர்வகிக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? யார் தொடங்கினாங்க, எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டது, எந்த டேட் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பாம்பன் பாலம் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம். அதாவது 1 நூற்றாண்டுக்கும் மேல் பழமையான பாம்பன் பாலம் வழியான ரயில் போக்குவரத்தை முற்றிலும் ரத்து செய்வதாக அறிவிச்சிருக்கு தெற்கு ரயில்வே. ஓகேவா? இது இலங்கைக்கு சரக்குகள் எடுத்து செல்வதற்காக பாம்பன் தீவையும் ராமேஸ்வரத்தையும் இந்திய தீபகற்பத்துடன் இணைக்கும் விதமாக பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பாம்பன் பாலம்ங்கிறது. 1914 உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? 1914 உருவாக்கியிருக்காங்க. இது தனுஷ்கோடி வரைக்குமே இருந்திருக்கு. ஓகேவா? 1988 ஒரு சாலை அமைக்கிறது வரைக்குமே, அந்த சாலை பாலம் அமைக்கும் வரைக்குமே ஒரே ஒரு அந்த இவங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே விஷயமா இருந்தது இந்த பாம்பன் பாலம் தான். ராமேஸ்வரத்தையும் தமிழ்நாட்டோட அந்த இதையுமே கனெக்ட் பண்ணுறது இந்த பாம்பன் பாலம் மட்டுமா தான் இருந்திருக்கு. ஓகேவா? தேங்க்யூ.